அனைவருக்கும் வணக்கம். ராதே கிருஷ்ணா. சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது கும்பராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். அதாவது ஜென்ம சனியிலிருந்து பாத சனியாக கும்பராசிக்கு ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி அடைய போகிறார். 2025/6/27 வரை சனி மீனத்தில் நின்று பாத சனியாக திசை நடத்த போகிறார் கும்பராசியை பொறுத்தவரை. ஸோ இது எப்படி இருக்கும், இவர்களுக்கு என்ன நன்மை தீமை, இது டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ கும்பத்தை பொறுத்தவரை சனியினுடைய மூலத்திரிகோண வீடு. ஜென்ம சனியில மற்ற எல்லா ராசிகளோடும் அதிகமாக கஷ்டப்படுவது கும்பம் அப்படின்னு சொன்னா அதை மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அவர் பாவினுடைய வீடான தன்னுடைய சுய வீடான கும்பத்துல மூலத்திரிகோண வலுவோட ஜென்ம சனியாக இருந்து திசை நடத்தும் பொழுது நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. வேலை போவது, வேலையில பிரச்சனை, பொருளாதார தடை, அவச்சொல் பெயர் எடுப்பது, குடும்பத்தில் சில சிக்கல்கள், குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ளாமல் விட்டு செல்வது அல்லது அவர்களால் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது, இப்படின்னு நிறைய விஷயங்களை கும்பராசிக்காரங்க கடந்த 2.5 வருடங்களா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போட்டிருந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் கூட கும்பத்தை பத்தி கேட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கும்பத்தினுடைய திருமண உறவு, திருமண சிக்கல்கள் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் கடந்த 2.5 வருடங்களா கொஞ்சம் நிறைய தான் இருந்துட்டு இருக்கு. பட் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் முக்கால்வாசி நீங்க வெளியே வர போறீங்க. பாத சனியாக 2ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தக்கூடிய சனி உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கண்டிப்பா கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் குருவோட வீடான மீனத்துல சுபத்துவமாக இருந்து திசை நடத்த போகிறார். ஜென்மத்தில் இருப்பதை விட 2ஆம் இடத்தில் நன்மைகளை செய்யக்கூடியவர், சுப செலவுகளை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுப்பார், ஏர்னிங் கெப்பாசிட்டி கொடுத்துருவார். வேலை போனவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை வேலையில முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இதுவே நல்ல விஷயம் இல்லைங்களா? நான் எல்லாருக்கும் சொல்வது போலதான் 7.5 சனி அப்படிங்கறது எப்பயுமே 2ஆம் சுற்று சனியை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஜென்ம சனிலேயே வேலை மாறியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த வேலையில ஸ்திரத்தன்மையும் பெட்டர்மெண்ட்டும் ப்ரமோஷன்ஸ் எல்லாமும் கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். நெகட்டிவா சொல்றதுக்கு நிறைய பலன்கள் இல்லை, நிறைய பேர் சொல்லவும் இல்லை. பட் நான் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஜென்மத்துக்கு ராகு வரப்போகிறார். ஸோ ராகு பாத்தீங்கன்னா ஒரு மாயாஜாலக்காரர். அவர் உங்க மைண்டை நிறைய பொல்யூட் பண்ணுவார் அன்வான்ட் விஷயங்களால. ஸோ அந்த விஷயத்துல ராகு உன்னுடைய பயிற்சினால நீங்க கொஞ்சம் அகெயின் முழுவதுமாக சனி விலகி விட்டார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 2 மாதங்களே மார்ச்சினுடைய சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு 2வது மாதமே மே மாசத்திலே ராகு ஜென்மத்துக்கு வந்துட போறார். ஸோ ராகு ஜென்மத்திற்கு வந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் பொல்யூட் ஆகும். இவ்வளவு பண்ணியும் ஒருவேளை பலனே இல்லையோ அப்படின்னு சொல்ல தோணும். கிடைக்கிற பலனை அனுபவிக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்காது. நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் கண்டிப்பா வரும். நீங்க போய் இப்ப கன்னிராசியும் மீன ராசியும் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க ராகு கேதுவனுடைய ஜென்ம அமைப்பு எவ்வளவு பொல்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கூட கடந்த கொஞ்ச காலமாக இந்த 7.5 சனி மற்றும் ஜென்ம ராகுவால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கும் அதே தான் 7.5 சனி பாதசனியாகவும் ஜென்ம ராகுவாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால மைண்டை ஃபுல்லா கிளியர் பண்ணி ஒரு டீடாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நெகட்டிவா யோசிக்க தோணுது அப்படின்னா மைண்டை உடனே டைவர்ட் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் கண்டிப்பா ஆகாது, பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமாக சதய நட்சத்திரக்காரர்கள். பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ராகு மேலதான் சந்திரனே உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவர் மேலேயும் ராகு போகும்போது உங்களுக்கு ரொம்ப டிப்ரெசிவான தாட்ஸ், சந்திரன் ரொம்ப கெட்டு போய் தசாபக்திகளும் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் கூட தோணும். நான் நெகட்டிவா பலன் சொல்றேன்னு எடுத்துக்க வேண்டாம். பட் நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் இதை மட்டும் நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா 7.5 சனியில இருந்து ரொம்ப சுலபமாக சந்தோஷமாக நிறைய ப்ராஸ்பரிட்டியோட நீங்க வெளியே வந்துருவீங்க. 7.5 சனி முடிய போற பீரியடுக்கு இன்னும் 2.5 வருடங்கள் தான் இருக்கு. அதுல 1.5 வருஷம் ராகு திசை நடத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். அந்த காம்ப்ளிகேஷன் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். சனிக்கிழமையினுடைய ராகு காலத்துல பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன். அதனால பெருமாளால மட்டும்தான், புதன் அப்படிங்கிற கிரகம் பெருமாளின் அம்சத்தை குறிக்கக்கூடிய அந்த கிரகத்தால மட்டும்தான் ராகு கேதுக்களை முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற யாருக்கும் அந்த தகுதி கிடையவே கிடையாது. வேற எல்லா கிரகமும் ராகு கேதுவோட சேரும்போது சூரிய சந்திரர்கள் உட்பட கெட்டு போவாங்க. புதன் மட்டும்தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். குருவோட ராகு கேது சேர்ந்தா கூட குரு தன் வலிமையை இழந்து ராகு தான் சுபத்துவப்படுவார். பட் புதன் மாத்திரம்தான் இவர்களால கெட்டு போகாத ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது புதன் தான். ஸோ அதனால புதனுடைய துணை உங்களுக்கு மிகவும் தேவை. எல்லா புதன்கிழமைகளுமே ராகு காலத்தில் பெருமாளுக்கான வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த 2.5 வருடங்களுக்கு இந்த ஜென்ம ராகுவும் பாதசனியும் தெரியாமல் அப்படியே லாபகமா உங்களை இந்த இடத்தை விட்டு கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப எசென்சியலான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஸோ இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கலாம். இது போக வேற என்னென்னலாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னா
திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அவசரமாக முடிவெடுக்க கூடாது. அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நீங்க பார்த்து பண்ணிக்கூடிய கொண்ட கூட திருமணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 2025 பாதிக்கு மேலதான் வரப்போகுது. ஸோ அப்பதான் உங்களுக்கு குருவனுடைய பார்வை, பாக்கிய பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த பீரியட்ல கண்டிப்பா காதல் திருமணம் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு தான் அப்படின்றத மறுப்பதற்கே இல்லை. பட் அவசரப்படக்கூடாது. நீங்க முக்கியமா ஃபேக்கான ப்ராமிசஸ் கொடுத்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஓப்பன் பண்ணாதீங்க. அது உங்க வேலை விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வந்து திருமணத்திற்குள்ள நுழையிறீங்கனாலும் சரி, ஒரு காதல் ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த தவறை நீங்க வந்து பண்ணாதீங்க. ஓவரா உங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுத்துட்டு நீங்க அப்படி இல்லைன்னு தெரிய வரும்பொழுது அந்த திருமணமோ அந்த காதலோ அல்லது அந்த வேலையோ நிலைத்த தன்மை அற்றதாக மாறிவிடும். ஒரே வருஷத்துல அதை நீங்க பாப்பீங்க. மேக்சிமம் 2026 குரு பயிற்சிக்கு பிறகு 27 வரை உங்களுக்கு வந்து அதற்குண்டான அமைப்பு வந்து நல்லாவே இருக்கும். அப்படிங்கறதுனால 26 பாதிக்கு மேல அந்த பீரியட்ல எண்டில் நீங்க வந்து உங்களுடைய திருமணத்தை அமைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். காதல் திருமணம் பண்றீங்க அப்படின்னா யார் என்ன எவருன்னே தெரியாம அவங்கள வந்து லவ் பண்றது, இந்த சோசியல் மீடியால லவ் பண்றது எல்லாம் கண்டிப்பாக அறவே கூடாது. உங்களுக்கு நல்ல திருமணம் அமைய போகுது. பட் அவசரப்படாதீங்க. லேட் மேரேஜ் ஆகுது அப்படிங்கிறதுனாலயோ, இரண்டாம் திருமணத்திற்கான அவசரத்துக்காகவோ அவசரமாக திருமணம் முடிக்காதீர்கள். அது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையாது. ஸோ இதையுமே வந்து இந்த ராகுனுடைய பயிற்சிக்காக நீங்க முக்கியமா பாத்துக்கணும். ஏன் சனி பயிற்சியில் இதை கலந்து சொல்றேன் அப்படின்னா, சனி பாத சனியாக மாறுவது உங்களுக்கு ரொம்ப பெரிய விடிவு காலம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதா வந்து பிளேஸ்ல ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். பட் ராகு எல்லாத்தையுமே இன்டாக்சிகேட் பண்ணிட்டே இருப்பாரு. உங்க மைண்டே உங்களை இன்டாக்சிகேட் பண்ணும். உங்களுடைய மைண்ட் வந்து உங்களை தவறா கைட் பண்ணும், நெகட்டிவா கைட் பண்ணும். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நீங்க லோவா ஃபீல் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் மீட்டு தரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுடைய வில் பவரே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புதன்கிழமை செய்யக்கூடிய பரிகாரத்தை பண்ணிட்டு என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸை நான் வளர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெகட்டிவா ரொம்ப நேரம் யோசிக்க தோணுது அப்படின்னா உங்களை நீங்க டைவர்ட் பண்ணுங்க. முடிந்தவரை ஹனுமன் சாலிசா ரெகுலரா சொல்லுங்க. நான் எல்லா 7 சனிக்காரர்களுக்கும், சனினால கஷ்டம் இருப்பவர்களுக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த ஹனுமன் சாலிசா. நீங்க ஹனுமன் சாலிசா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரெண்டுமே டெய்லி சொல்லுங்க. புதன்கிழமை பெருமாள் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னாவே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், இந்த ஜென்ம ராகுவும் பாரசனியும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அழகாக உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒரு பாசிட்டிவிட்டியோட முடித்து தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2 பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதை விடாம பிடிச்சுக்கோங்க. மற்றபடிக்கு தசாபக்திகள் வைஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு நான் எப்பயுமே 2ஆம் சுற்று சனிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பதில்கள் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டியில வரக்கூடிய சனி வந்து உங்களை பெருசா எந்தவித பாதிப்புமே பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால ஒரு 25 வயதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு சனி தசை நடப்புது அப்படின்னா நீங்க என்னென்ன கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் 25க்கு கீழே இருக்கவங்க படிப்பு விஷயத்துல கான்ஷியஸா இருங்க. இந்த பீரியட்ல இன்ஃபாக்சுவேஷன், லவ் எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு அப்படிங்கறத என்னோட அட்வைஸ். 20 வயசுக்கும் கீழே இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த பீரியட்ல கமிட்மெண்ட் பண்ணிக்காதீங்க. 23, 24 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கான ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணாதீங்கிறது பொதுவான அட்வைஸ். அதுக்கும் மேல இந்த பீரியட்ல நீங்க கும்பராசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜால வார்த்தைகளுக்கு கீழே விழாதீங்க. நீங்க ஜால வார்த்தைகளை சொல்லி யாரையும் காதலிக்காதீங்க. அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காயம் அப்படிங்கிறது அதுல இருந்து மீண்டு வரதுக்கு 2-3 வருடங்கள் ஆயிடும். அதுக்கு அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு 2027 தான் வரும். அதுவரை நீங்க வந்து ஒரு நல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் அமையாமலோ, ஏற்கனவே ஒரு விட்டு போன ரிலேஷன்ஷிப்னாலேயோ ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்துக்கோங்க. ரமி விளையாடாதீங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை வளர்த்துக்காதீங்க. கும்பராசி ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி வச்சிருக்கீங்க அப்படின்னா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இந்த ஜென்ம சனியினுடைய 1.5 வருடங்களுக்கு பெற்றவர்களுடைய கடமை. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ 25 மேலே இருப்பவர்களுக்கு உண்டான இது வந்து பொதுவாக நான் சொல்லிட்டேன். 20 to 25 கீழே இருக்கவங்களுக்கு பொது பலனாக சொல்லிட்டேன். வேலை விஷயத்துல கண்டிப்பா பெட்டர்மெண்ட் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு போனீங்க அப்படின்னா 20 to 25 இருக்கவங்க வெளியூர் வெளிநாடு படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ போனீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ தாராளமாக போகலாம். சரி, 25 வயதிற்கு மேலே உள்ளவர்கள். ஸோ நீங்க வந்து உத்திராட அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்து உங்களுக்கு 25 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நடப்பு திசை குரு திசையாக இருக்கும். ஸோ உங்களுடைய குரு திசை இவங்களுக்கு சொன்ன அதே மாதிரிதான் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று கண்டிப்பாக பணம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்குது அப்படின்னா அதை எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா சனி இப்போ குரு 4ல் இருக்காரு, 4ல இருந்து 10 பார்த்துட்டு இருக்காரு. குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலையும் பதவியும் கொடுத்துட்டு போயிடுவார். 5ஆம் இடத்துக்கு போகும்போது வெளியூர் வெளிநாடு வீசா பிரச்சனை இருந்தா கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை தவற விடாதீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள்
அவிட்ட நட்சத்திரத்துக்கே சனி திசை வந்து ஒரு 35 வயது மேல வந்துருச்சு அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனி திசை தொடக்கத்துல இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். மேக்சிமம் உங்களுக்கு சனி திசை சனி புக்தி, சனி திசை புதன் புக்தி, சனி திசை கேது புக்தி இருக்கும். சனி திசை சனி புக்தி ஒரு மாதிரியா டஃபா தான் போகும். புதன் புக்தி நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. புதன் முடிஞ்சு கேது புக்தி நடப்புல இருப்பவர்கள் உங்களுடைய அகைன் லைஃப் பார்ட்னர் விஷயத்துல ரொம்ப நிதானமா இருங்க. அவங்களுக்கு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க. உங்களுடைய மைண்டை சிதறடிச்சு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க மாட்டிக்காதீங்க. அவர்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துரும். சனி திசை கேது புக்தியில இருக்கவங்க மட்டும் ரொம்ப காஷனா இருக்கணும். அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சு இருக்கக்கூடிய சதை நட்சத்திரக்காரர்கள், ஸோ அதுவும் அகெயின் உங்களுக்கு வந்து 25 வயதிற்கு மேல நீங்க சதை நட்சத்திரக்காரர் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி சனி திசையை என்டர் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இதே பலன்கள் தான். சனி திசை கேது புக்தியில் நடப்புல இருப்பவர்கள் மட்டும் ரொம்ப காஷனா இருங்க. கும்பராசியா இருந்து சதை நட்சத்திரமா இருந்து சனி திசை சுக்கிர புக்தி நடப்புல இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் பெண்களால் பிரச்சனை நடக்கும். கூட வேலை செய்யற பெண்களா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய ஓரகத்தி, உங்களுடைய நாத்தனார், மச்சினிச்சி, யாராலையும் ஒரு அவப்பெயர் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ஹெல்த் வந்து உங்களை பாதிக்கும். தாய் தந்தையரோட மனப்பூசல் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாரு, வீக்கா இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாரு. அதனால சனி திசை சுக்கிர புக்தி பொதுவாகவே யாருக்கும் நல்லது பண்ணாது. உங்களுக்கு இப்படி பாத சனி ஜென்மத்துல ராகு இருக்கிற டைம்ல உங்களை சிதறடிச்சு தூண்டி விட்டு சிதறடிச்சு அதனால பிரச்சனைகள் ஏற்படும். அது பெண்களால தான் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால சதய நட்சத்திரக்காரர்கள் சனி திசை சுக்கிர புக்தி நடப்புல இருந்தா கண்டிப்பாக பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப காஷனா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர்களோட நீங்களா பேசி எந்த விஷயத்தையுமே வளர்த்துக்காதீங்க. அது ஒரு பிசினஸ் டீலிங்கா இருக்கலாம், வேலை செய்யற விஷயத்துல கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். மனைவி கிட்ட சண்டை போடாதீங்க. அக்கா தங்கைகள் கூட இருந்தாங்கன்னா இந்த பீரியட்ல சொத்து பிரிச்சு பண்ணணும், நீங்களா இனிஷியேட் பண்ணி சண்டை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் காஷனா பாத்துக்க. பெண்கள் நாத்தனார்கிட்ட வம்புக்கு போகவே போகாதீங்க. ஸோ இந்த பீரியட்ல அவங்களால உங்களுக்கு அவப்பேர் ஏற்படும். நீங்களும் அவங்களை காயப்படுத்திடுவீங்க, அவங்களும் உங்களை காயப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது கும்பராசிக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியம். ஸோ இதுக்கு அடுத்து சதயம் முடிஞ்சு புரட்டாதி நட்சத்திரமே வந்து ஒரு கர்ம நட்சத்திரம். உங்களுக்கும் சனி திசை முடிந்து சனி திசையினோட எண்டில் இருப்பீங்க. நீங்க 25 இருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சனி திசை முடிந்து புதன் திசை நடப்புல வந்திருக்கும். ஸோ புதன் திசை நடப்புல இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. சனி திசையோட எண்ணில் இருக்கவங்க மட்டும் அகெயின் கொஞ்சம் காஷனா தான் இருக்கணும். வெளிநாட்டு பயணம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வீடு வாங்குவது, விரயம், கிரயம், இது எல்லாமே கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்ததை விட்டு கையை மீறி வெளியில போயிட்டு இருக்கும். டாக்குமெண்டேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஜால வார்த்தைகளை சொல்லி நீங்களும் ஏமாற்றி எதுவும் செய்யாதீர்கள். ஜால வார்த்தைகளை நம்பி எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்காதீங்க. எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி MLM மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த பீரியட்ல பண்ண வேண்டாம். இது வந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. 60 வயதிற்கு மேலே உள்ளவர்கள் அப்படின்னா மேக்சிமம் எல்லாரும் புதன் தசை கேது திசையில தான் இருப்பீங்க. புதன் தசை நடப்புல இருப்பவர்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேது திசை நடப்புல இருப்பவங்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த 2 திசையுமே உங்களுக்கு அட்டமம். புதன் வந்து என்னதான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியா இருந்தாலும் அவர் அட்டமஸ்தானத்தை தான் சென்று உச்சமாக போகிறார். பிள்ளைகளால பெருமை, பேரன் பேத்திகளால பெருமைன்னு இருந்தாலும் உங்களுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் உங்களுடைய வாரிசுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால ஹெல்த் விஷயத்துல நீங்களும் ரொம்ப காஷனா இருங்க, அவங்களையும் ரொம்ப காஷனா பார்த்துக்கோங்க. கேது திசை நடப்புல இருப்பவர்களுக்கு கேது சுபத்துவமாக இருந்தாலுடைய கண்டிப்பாக மனக்கசப்புகளை சந்திக்க நேரிடும், அவர் இருக்கும் வீட்டை பொறுத்து. ஸோ அதனால கேது திசை நடப்புல இருப்பவர்களுமே யாருக்கிட்டையுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. பர்டிகுலரா கேது எந்த வீட்டுல இருக்காரோ அங்கேருந்து வச்சுக்காதீங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது சுயஜாதகத்துல இருந்தாருன்னா பிள்ளைகள்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேது இருந்தாருன்னா வேலை வந்து நீங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து ஒரு 50 வயதுக்கு மேலனா நீங்க ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்க போறீங்க. ஸோ உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபண்ட் பெனிஃபிட்டோட உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அதை வச்சுட்டு ஃபியூச்சர் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே வச்சுக்காதீங்க. பொதுவாகவே கும்பத்திற்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, நீங்க பினான்ஸை தப்பா மேனேஜ் பண்ண வேண்டாம். நீங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப சேர்த்து வச்சு ரொம்ப கராரா இருந்து பெட்டரா பார்க்கக்கூடிய கும்பராசி கும்பலக்னம் தான் பெரிய விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க. இவங்க வந்து சின்ன சின்ன பினான்சஸ்ல ரொம்ப காஷனா இருந்துட்டு பெரிய பினான்ஸ்ல வந்து தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தனம் விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதுவே கும்பராசிக்கு போதுமானதாக இருக்கும் நம்புறேன். மேலும் பேசுவோம். ராதே கிருஷ்ணன்.